சக்தி அது. ஆனா இந்த போர் 18 நாளும் முழுசா நடந்தாதான் தர்மம் நிலைநாட்டப்படும். அதனால அரவானை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு மாபெரும் கட்டாயம் கிருஷ்ணருக்கு வருது. இதுக்காக கிருஷ்ணர் ரொம்பவே உஷாரா ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. அமாவாசை அன்னைக்கு ஒரு களப்பலி கொடுத்தா பாண்டவர்கள் கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு ஜோதிடர் சகாதேவன் சொல்றாரு. கிருஷ்ணர் உடனே 4 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்றாரு. சல்லியன், அர்ஜுனன், அப்புறம் அரவான். இதுல அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இறக்க முடியாது. சல்லியன் எதிரிப்படையில இருக்கான். சோ மிச்சம் இருக்கிறது அரவான் மட்டும்தான். கிருஷ்ணர் இதை சொன்ன உடனே துளி கூட யோசிக்காம தன் தந்தைக்காகவும் தர்மத்துக்காகவும் தன்னைத்தானே பலி கொடுக்க அரவான் நெஞ்ச நிமிர்த்தி முன் வர்றான். ஆனா பலிபீடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அரவான் கிருஷ்ணர் கிட்ட 2 வரங்கள் கேக்குறான். அதை கேட்கும் போதே நமக்கு மனசு கணக்கும். முதல் வரம், தான் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு நாளாவது தனக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லற வாழ்வை அனுபவிக்கணும். 2வது, தான் தலையை வெட்டின பிறவும் இந்த மாபெரும் 18 நாள் போற தம் பண்களாலேயே முழுசா பார்க்கணும். அவனோட இந்த 2 நெகிழ்ச்சியான வரங்களுக்கும் கிருஷ்ணர் உடனே சம்மதிக்கிறாரு. இங்கதான் ஒரு மிகப்பெரிய பிராக்டிக்கல் சிக்கல் வருது.